ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் மார்னிங்கே எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா, கோவை குற்றாலம்க்கு தாங்க போகிறோம். கோவை குற்றாலம்க்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைமே போயிருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போனது எல்லாமே வந்து நாங்கள் ஃபேமிலி கூடவே போயிருக்கோம். இன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் தனியாக போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே எங்களுக்கு 2 ஆயிடுச்சு டைமு. ஸோ அங்கே போனால் வந்து ஃபுட்டு கிடைக்காத, ரிஃபாக்கு ஏதாவது ஊட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு டாபாவில் நிறுத்திட்டு ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே போனோம். ரிஃபாயாக்கு வந்து எங்கே போகிறோன்னே சரி தெரியாது. நாங்கள் கேட்டுகிட்டே தான் போகிறோம், எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. பஸ் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் தூரம் தாங்க இங்கே இருக்கும். பாதி தூரம் வந்து நம்மளே நடக்கிற மாதிரி இருக்கும். நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், நடக்கிறோம் வரவே மாட்டேங்குது. ரிஃபாயாவும் வந்து பாவம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவங்க தான் தூக்கிட்டு போனாங்க. இவளும் வந்து நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அகால் ஜுகால் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு ஆண்டி எங்களை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. நல்ல ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் ஆண்டி. நானும் எடுக்கிறேன், முன்னாடி போய் எடுக்கிறேன், பின்னாடி போய் எடுக்கிறேன். ஒரு வழியாக வந்து எடுத்து முடிச்சுட்டு நானும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ரிஃபாயா கூட. போன உடனே வந்து ரிஃபாயா தான் ஃபஸ்ட்டு போனா. பாவம் பயந்துட்டா. அதுக்கப்புறம் நான் அந்த சைடே போகமாட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் இவங்க போனாங்க, அதுக்கப்புறம் நான் போனேன். போகிற வழி எல்லாமே வந்து செம்ம வெயிலாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தா ஏதோ மழை வர மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு. நானும் வந்து கொஞ்ச நேரம் வந்து போய் விளையாடினேன். என்னாலேயும் முடியல, செம்ம ஜில்லாக இருந்தது தண்ணி. அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ரிஃபா மேலே தண்ணி ஊற்றி கூப்பிட்டேன், வா ரிஃபான்னு சொல்லிட்டு. அவள் வரவே இல்லை, நல்லா பயந்துட்டா போல். கீழே தான் உட்காந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் போய் உக்காந்துட்டேன் கீழே. 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே தண்ணியில் விளையாடிட்டோம். இன்றைக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் வரும்போது ஃபுல் ரஷ் இருக்கும். இன்றைக்குன்னு பார்த்தா யாருமே இல்லை. கரெக்டாக எண்ணி பார்த்தா ஒரு 100 மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க. அதே போதும்னு சொல்லிவிட்டு நானும் ரிஃபாயா உட்காந்து விளையாடணும், படுத்துட்டு விளையாடணும். அதுக்கப்புறம் தண்ணியில் போய் ரொம்ப நேரம் உக்காந்துட்டோம். அப்புறம் டைமு பார்த்தா 4 ஆயிடுச்சு. சரி ஓகே கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், டாட்டா, பாய் பாய்.